This is a good question because இன்னைக்கு காமனா யார்கிட்ட பேசினா கூட இன்னைக்கு காம்படிஷன் ஜாஸ்திங்கிறது தான் ஒரு பர்செப்ஷன் இருக்கு. ஐ மே நாட் அக்ரி வித் தட். என்ன ரீசன்னா இன்னைக்கு காம்படிஷன் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சயின்ஸ்னா வந்து நல்லா படிக்கிற பசங்க போறது, காமர்ஸ்னா வந்து மார்க் கம்மியா இருக்க பசங்க போறது. ஸ்கூல்லாம் போனா பிரின்சிபல்லாம் கதறா, பேரண்ட்ஸ் வாண்ட் ஒன்லி சயின்ஸ். இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்தா தான் ப்ரோக்ராமோட சக்சஸே இருக்கும். இண்டஸ்ட்ரி லம்பார்கினில போயின்னு இருக்கு, நம்ம அகாடமிக்ஸ் மாருதியில துரத்தின்னு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறதுக்கும் அவங்க தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகி வரதுக்குள்ள வேற ஒரு ட்ரெண்ட் மாறி. இது ஒரு ஜென்வின் ப்ராப்ளம். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும். வணக்கம் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது கணேஷ் சார் ஃப்ரம் ஃபின்ஸ்பயர். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், 10th ஒரு வேளை நம்ம கம்மி மார்க் வந்தால் காமர்ஸ் குரூப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காமர்ஸ் குரூப் எடுத்து படித்தா அவ்வளோவா சம்பாதிக்க முடியாது, அண்ட் காமர்ஸ் குரூப் படித்தா சிஏன்ற கெரியர் ஆப்ஷனில் தான் நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உண்மையா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் நம்ம கணேஷ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கான துறை சம்மந்தப்பட்டு அவங்க எப்படி நகர்றாங்கன்னு தெரில. குறிப்பாக இப்போ உங்களை எடுத்துக்கிட்டால் வந்து காமர்ஸ் கெரியரில் நீங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம உங்களை பற்றி பேசலாம். நீங்கள் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க சார்? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாபை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ எதனால் அந்த டிசிஷன் எடுத்தீங்க அண்ட் எப்படி வந்தீங்க சார்? இது வந்து முதல்ல நான் ஏன் காமர்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் நாட் குட் இன் சயின்ஸ் ஸ்கூல் டேஸில். ஸோ 10th முடிக்கும்போது யூ ஹாவ் டு டேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் கால் ஆஸ் டு வெதர் சயின்ஸில் இருக்கணுமா நம்ம காமர்ஸில் இருக்கணுமான்னு பார்க்கும்போது சயின்ஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கும்போது காமர்ஸ் எடுக்கலாங்கிறது இட் ப்ரொவைடட் அ பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். என்ன ரீசன்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இன் கிளாஸ் 11. ஏன்னா ஒரு லெகசி நம்ம முன்னாடி என்ன படித்தோமோ அது ஞாபகம் வச்சுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஒரு கிளீன் ஸ்லேட்டில் ஆரம்பிக்கலாங்கும் போது காமர்ஸ் ப்ரொவைடட் அ பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். நம்ம இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் காமர்ஸ் எடுத்தது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இட் ப்ரூவ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ ஹவ் டேக்கன் இன் மை லைஃப் ஐ கெஸ். ஏன்னா இன்னைக்கு லுக்கிங் பேக், நான் எப்போ காமர்ஸ் 80ல் ஐ ஃபினிஷ் மை +2 1980ல். வி டாக்கிங் அபவுட் 46 வருஷம் முன்னாடி. 46 வருஷமாக காமர்ஸ் இஸ் டன் எக்ஸீடிங்லி வெல் ஃபார் மீ. And you know, like it continues to do that. Okay. Coming back to your question, corporate விட்டுட்டு இதுக்கு வந்தது அப்படிங்கிறது, I was quite successful in the corporate field, I should say. ஏன்னா நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் மல்டிநேஷ்னலோட சிஇஓவா ஒரு 30,000 கோடி ரெவன்யூக்கு ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஆப்ரேஷன்ஸில் இருந்தேன். பட் ஒரு பாயிண்டில் you would want to do what your heart says than what your mind dictates. நம்ம மனசு என்ன சொல்கிறதோ அது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு 55 வயசில் எனக்கு அது வந்தது. பட் ஐ ஆல்வேஸ் பீன் இன்வால்வ் இன் தி அகடமிக் ஃபீல்ட் ஒரு 30 வருஷமாக அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அகடமிக்ஸில் வரலாங்கிறது வாஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். லெட் மீ டெல் யூ, நான் கடன் வாங்கி படிக்க வேண்டியிருந்தது. மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் லிட்ரேட். அவள் ஸ்கூலே பாஸ் பண்ணல. ஸோ ஐ எம் த ஃபர்ஸ்ட் ப்ராபபியல் கிராஜுவேட் இன் மை ஹவுஸ். அப்படின்னு இருக்கும்போது படிப்பு டுக் மீ டு கிரேட் ஹைட்ஸ். எனக்கு கீழே ஒரு 7,000 பேர் ஒர்க் பண்ணுறா அப்படின்லாம் எடுத்துன்னு போனது படிப்புனால தான். ஸோ ஐ செட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷுட் ப்ராபப்ளி ஷேர் இட் வித் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் குமார்னு ஒருத்தர், ஐ மீன் ஹீ இஸ் அ டைரக்டர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வி ஸ்டார்டட் திஸ் அகாடமி. ஓகே. அண்ட் வி ஹாவ் அ கிரேட் டீம் டுடே, குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூஸ் தாட் ப்ராசஸ் இஸ் சிமிலர். ஸோ அதனால ஆரம்பித்தோம். தட் இஸ் வேர் வி எண்டட் அப் வித். இப்போ கணேஷ் சார், உங்களோட சினாரியோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இப்போ இந்த ஏராக்கு வருவோம். இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஸோ ஒரு +2 கூட இல்லை, 10th முடிக்கும் போதே வந்து என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றதுலேருந்தே பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா அவங்க அடுத்த ஒரு 30 இயர்ஸை பார்க்குறாங்க பிகாஸ் ஆஃப் காம்படிஷன். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஹேண்டில் பண்ணணும் அண்ட் எப்படி ஒரு நல்ல கெரியரை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? திஸ் இஸ் அ குட் கொஸ்டின் பிகாஸ் இன்னைக்கு காமனாக யார்கிட்ட பேசினா கூட
நீ காம்படிஷன் ஜாஸ்தி, இன்னைக்கு காம்படிஷன் ஜாஸ்திங்கிறது தான் ஒரு பர்செப்ஷன் இருக்கு. ஐ மே நாட் அக்ரி வித் தட் பர்சனலி ஸ்பீக்கிங். என்ன ரீசன்னா, இன்னைக்கு காம்படிஷன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கு, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதே மாதிரி எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக இருக்கு. திஸ் மே சவுண்ட் பாரடாக்சிக்கல். அது நம்ம என்ன ஜென்ரல் பிலீஃப்னா, காம்படிஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா எப்போ இருக்குன்னா காம்படிஷன் கம்மியாக இருந்துன்ற மைண்ட் செட்லேயே இருந்திருக்கும். அப்போ த பிளேயிங் ஃபீல்ட் வாஸ் வெரி லிமிட்டட். இன்னைக்கு த வேர்ல்ட் இஸ் அ பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நம்மளால் இன்னைக்கு சென்னையிலேயே உட்காந்துட்டு ஒரு நியூயார்க் கம்பெனிக்கு இந்த வெஸ்ட்லேயோ இல்லை ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்கு இந்த ஈஸ்ட்லேயோ ஒர்க் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிருந்தா கூட என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்கிறதுனால, நான் காம்படிஷன் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம ஒரு யூனி டைமென்ஷனலாக ஃபோக்கஸ் பண்ணால் தட் இஸ் நாட் ரைட் இன் மை ஒப்பீனியன். ஐ ஹோப் ஐ மேக்கிங் மை செல்ஃப் கிளியர். அதனால எஸ், இன்னைக்கு பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், அவர் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, காம்படிஷன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. காம்படிஷன் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா, என்ன ஸ்கில் செட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வேணுமோ அது நம்மக்கிட்ட இல்லை. நம்ம படிக்கிறது ஒரு லைனில் இருக்குது, ஸ்கில் செட்ஸ் இண்டஸ்ட்ரி ரிக்வயர்மெண்ட் இஸ் இன் அ டிஃபரெண்ட் எக்ஸ்பெக்டேஷனுங்கும் போது அதை மேட்ச் பண்ணியாச்சுன்னா தென் வி வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு டூ வெல். தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ ஸ்கில் செட்டுன்ற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணீங்க. ஆனால் இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த காம்படிஷன்லேயே ஒரு பாயிண்ட் வந்து கேட்கணும்னு தோணுது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். என்னன்னா வந்து இப்போது நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து இப்போ டாக்டர் படிக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீட் கோர்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிறத பார்க்க முடியுது. அவங்க அப்போவே அவங்களோட கெரியருக்கான சூஸ் பண்ணுறாங்க. பட் காமர்ஸ்க்கு மட்டும் ஒரு கொஞ்சம் பரிதாப நிலை என்னென்னா, ஒரு சில பேர், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணல, ஒரு சில பேர் வந்து சிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்தே படிக்கிறாங்க. பட் வந்து மார்க் காமர்ஸ் போனால் ஈஸியாக இருக்கும்பா அப்படின்ற விஷயத்தில் கெரியரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஸ்கில் செட் வந்து அஃபெக்ட் ஆகுதோன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு என்ன பதில்? இல்லை, யூ ஹாவ் அ பாயிண்ட் இன் தட். யூ ஹாவ் அ வெரி வேலிட் பாயிண்ட். என்னன்னா 6th 7thலேருந்தே ஐஐடி ப்ரிப்பரேஷன் ஆர் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுடுறது. காமர்ஸ்க்கு அந்த மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இல்லை. சிஏ மட்டும்தான் இருக்கான்னா அது மட்டும் இல்லை, நம்ம அதுக்கு தனியாக வருவோம் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹியூஜ் டுடே அண்ட் காமர்ஸ் ஃபார் காமர்ஸ். சயின்ஸுக்கு ஏற்கனவே இருக்கு, காமர்ஸுக்கு I'll give you a simple example. ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் மேனேஜ் யுவர் ஃபைனான்சஸ் ப்ராப்பர்லி, எனி நம்ம பர்சனல் லைஃபே அப்படி தான். நான் என்னோட ஃபைனான்சஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணலனாக்கா தென் யூனோ லைக் நான் ப்ராப்பராகவே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணணும்னா ஃபைனான்சஸ் ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். Who does the management of finances? It is obviously a finance professional. அப்போ காமர்ஸ் பேக்ரவுண்ட். அதனால தான் இஃப் யூ லுக் அட் ஆர்கனைசேஷன்ஸ் டுடே, லீடர்ஷிப் பொசிஷனில் நிறையா ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் தேர். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா MBAs were ruling the roost. Marketing, MBA-ஓட மார்க்கெட்டிங் பீப்புள் were ruling the roost. ஆனால் இன்னைக்கு that is changing. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிய வர வர ஃபினான்ஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ கெட்டிங் இன் டு த லீடர்ஷிப் பொசிஷன்ஸ். இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ட் யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அட்லீஸ்ட் 2-3 ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பிகாஸ் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால பரிதாப நிலைமைங்கிறது ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் நாட் த கேஸ் டுடே. சார், அந்த பரிதாப நிலைன்னு எதனால அந்த வார்த்தை வந்துச்சுன்னா வந்து சயின்ஸ்னா வந்து நல்லா படிக்கிற பசங்க போகிறது, காமர்ஸ்னா வந்து மார்க் கம்மியாக இருக்க பசங்க போகிறது, இப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கூலில் நான் படிக்கும்போது இருந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பதில இருந்து உண்மை தெரியுது. எதனால அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது சார்? இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் அது இருக்கு. இன்ஃபேக்ட் யூ won't believe, நாங்கள் வந்து வி ஒர்க் வித் அ லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்லாம் போனால் பிரின்சிபல்லாம் கதறா, கணேஷ் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் பேரண்ட்ஸ் கிட்ட, சயின்ஸ் உன் பையனுக்கு வரல, இப்போ காமர்ஸ் எடுத்துக்கோங்கோ. இல்லை மேடம் என் பையன் சரியாயிடுவான், சீரியஸ் ஆகிடுவான். பேரண்ட்ஸ் வாண்ட் ஒன்லி சயின்ஸ். ஸோ அது முன்னாடி இல்லை, இப்போ கூட
நிறைய பேரண்ட்ஸுக்கு காமர்ஸ்னா காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது கண்டிப்பா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தானே ஒழிய தட் இஸ் நாட் த ட்ரூத். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அதான் சொல்லனே தே ப்ரெஷரைஸ் தர் சில்ட்ரன். சயின்ஸ் வரலன்னா அது உலகத்துல அது தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் இட். காமர்ஸ்னு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுல பெரிய ஆளானா யூ கேன் ஈவன் பீட் பீப்புள் இன் த சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு மெயின் இருக்கும். அண்ட் இது வந்து ஓவர் நைட் ஆகாது. ஓகே, ஸ்லோவா நம்ம வந்து பண்ணி சக்சஸ் பார்க்க தான் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம ஒரு 30 வருஷம் முன்னாடி இருக்கிற மைண்ட் செட்டோடையே நம்ம இன்னைக்கு உலகத்தை பார்த்தோம்னா நமக்கு அதே தாட் தான் இருக்கும். யூ வெரி ரைட்லி செட் டாக்டர் மெடிசன் இது இல்லைன்னா இன்ஜினியர் அப்படின்னா தான் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது டிஎன்ஏல ஊறிடுது. ஓகே, ரத்தத்துல கூட ஊறிடுதுன்னு சொல்ல மாட்டேன். இட் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் டிஎன்ஏ. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அவேர்னஸ் ஆன் அ கண்டினியூவல் பேசிஸ் பண்ணணும். people should see successful people in the commerce stream. அது மாறும். It is going to take time. Yes sir. ஆனா I would probably congratulate Vigadan on this opportunity because இது மூலமா நம்ம கொஞ்சம் பேருக்கு ரீச் அவுட் பண்ண முடிஞ்சு காமர்ஸ்னா காம்ப்ரமைஸ் இல்லப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதே வெரி ஃபார்வர்ட் திங்கிங் ஆன் த பார்ட் ஆஃப் Vigadan. So I would like to congratulate your team for this. கணேஷ் சார், காமர்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் ஜென்ரலாக மெஜாரிட்டி பீப்புளுக்கு என்னோட புரிதல்லேருந்து சொல்கிறேன், காமர்ஸ் படித்தா வந்து காமர்ஸ் இப்போ நம்ம எடுக்கிறோன்னா பிகாம் படிக்கலாம், ஒரு இதில் வேலை பார்க்கலாம், இல்லை சிஏ சிஎம்ஏ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நல்லா படிக்கிறவங்க சிஏ சிஎம்ஏ போயிடுவாங்க. சுமாராக படிக்கிறவங்க பிகாம்னு வந்துட்டு பிகாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் 10,000 15,000 சம்பாதிக்கிற மெஜாரிட்டி க்ரௌடை நம்ம ஊரில் பார்க்குறாங்க. அதனால தான் என்னமோ காமர்ஸை சூஸ் பண்ண மாட்டிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள் சார். இல்லை, ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஓகே, நம்ம பிகாம் ஹேஸ் டு பி ரீவேம்ப்ட் சப்ஸ்டான்ஷியலி. ஓகே, இன்னைக்கு இருக்கிற கரிக்குலம் இஸ் அவுடேட்டட். நான் வந்து லெட் மீ கிளாரிஃபை ஒன் திங் அகெயின். ப்ராபப்ளி இதை திருப்பி நான் நடுவில் சொல்லின்னு இருப்பேன். ஒன்று, I am talking of a majority of the examples that we are taking about. இப்போ இன்னைக்கு ஒரு ரூல் ஆஃப் தம்பில் இந்தியாவில் ஒரு 12,000-13,000 பிகாம் காலேஜஸ் இருக்குங்கிறது ஒரு நம்பர்ஸ், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறது. ஒரு 500 காலேஜ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதை கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது லிபரலாக இருந்தால் ஒரு 1000 காலேஜ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் majority of them are still in the old school. அது வந்து மாறணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்தா தான் ப்ரோக்ராமோட சக்ஸஸே இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மெஜாரிட்டி ஆஃப் பிகாம் இஸ் நாட் டூயிங் தட். ஓகே, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி டிமாண்டை மீட் பண்ணல. இண்டஸ்ட்ரி டிமாண்டை மீட், அந்த கேப் தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, லெட் மீ ஒரு நான் கூட ஜோக்கா டீம்லலாம் சொல்லுவேன், இண்டஸ்ட்ரி லம்பார்கினியில் போயின்னு இருக்கு, நம்ம அகடமிக்ஸ் மாருதியில் துரத்தின்னு இருக்கு. ஸோ அந்த கேப் ஜாஸ்தி தான் ஆறுது ஒழிய எங்கேயும் மீட் ஆறுதில்ல. நான் வந்து நிறையா யூஎஸ் யூனிவர்சிட்டிஸோடையும் அசோசியேட் ஆயிருக்கேன் ஃபார் அகடமிக்ஸ். அங்கே இந்த இண்டஸ்ட்ரி அகாடமியாவோட கொலாபரேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அங்கே வந்து ஒரு கரிக்குலமே எப்படி செட் பண்ணுவோம்னா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போவோம், நான் அகாடமியான்னு வச்சுட்டு சொல்கிறேன், உங்களுக்கு என்னப்பா ஸ்கில் செட்ஸ் வேணும் சார், எனக்கு இதெல்லாம் தான் வேணும் அப்படின்னா உடனே அதை வந்து கரிக்குலமில் இன்கார்பரேட் பண்ணினா இட் பிகம்ஸ் ரெலவெண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜஸ், அகெயின் ஐ குவாலிஃபை, நான் சொல்கிறது, ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஒரு 500லேருந்து 1000 காலேஜஸ் நல்ல காலேஜஸ் இருக்கலாம். பட் அதுதான் வந்து நமக்கு ஏன்னா 12,000 காலேஜஸ் இல்லைங்கும் போது அது நம்ம அதை ஜென்ரல் ரூலாக எடுத்துக்க முடியாதுங்கும் போது அதுதான் ரீசன். நீங்கள் பேசும்போது காலேஜ் பற்றி மென்ஷன் பண்ணீங்க, மெஜாரிட்டி காலேஜ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சினாரியோ பார்க்கும்போது பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா வந்து, இது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோ அதையே நம்ம பையனும் சூஸ் பண்ணலாம், அதில் தான் கெரியர் இருக்கோ அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ். இந்த இடத்த எப்படி நீங்கள் இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் வந்து வாட் வி கால் இட் இஸ் ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நாங்கள் என்ன பண்ணுறோம், வி ஃபோக்கஸ் அ லாட் ஆன் tier 2 and tier 3 சிட்டிஸ். 2 ரீசனுக்கு.
ஒன்று அங்கே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க இருப்பா. கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க எங்களை பிலீஃப் என்னன்னா டோட்டலாக எங்கள் டீமோடது குடும்பத்தில் ஒருத்தர் படித்தாச்சுன்னா அடுத்த அந்த ஜென்ரேஷன் அவளோடது ஃபுல்லாகவே டோட்டலாக மாறிடும். அக்ரி. இட் ஹேப்பன் வித் மீ. நான் பண்ணுறது எல்லாமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். நான் சொன்னேன் பேரண்ட்ஸ் வேர் நாட் லிட்ரேட். நான் ஒருத்தன் படித்ததில் இன்றைக்கி என் தம்பி தங்க சன் டாட்டர் எல்லாம் தேர் டூயிங் எக்ஸீடிங்லி வெல் இன் தர் கெரியர்ஸ் ஒருத்தர் படித்ததுனால. ஸோ வி செட் Tier 2 Tier 3 சிட்டிஸில் போய் நம்ம இது பண்ணினோன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பண்ணுறோன்னு. ஐ டெல் யூ கிளாசிக் திங். இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டே அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா செட்டில் ஆகிருக்கான். நல்ல என்ட்ரி. அவள் அப்பா இஸ் அ கார்பெண்டர். ஓகே. அவள் அம்மா என்னை கூப்பிட்டு, ஐ மீன் ஐ கெட் இமோஷ்னல் வென் ஐ ஹியர் சச் திங்ஸ். சார் என் பையனோட அப்பா, அவர் என் புருஷன் கூட சொல்லலை அவங்க, என் பையனோட அப்பா 52 வயசில் என்ன சம்பாதிக்கிறாரோ அதை இவன் 20 வயசுலேயே சம்பாதிக்க வச்சுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோதான். அவளால் அந்த கிராட்டிடியூட் அப்படிதான் சொல்ல முடியறது. இமேஜின். எனக்கு கேட்டேன், ஏமா உங்க பையனோட அப்பானா உங்க புருஷன் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அவன் இல்லை சார், ஆமா சார், பட் ஸ்டில் வந்து எனக்கு பையனோட அப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா இட் கோஸ் ஃபாஸ்டர். இப்போ அந்த ஒரு பையன் வில் பி அ டார்ச் ஹோல்டர் ஃபார் அந்த ரீஜனுக்கு, அவனோட ஜென்ரேஷனுக்கு, பிளஸ் அந்த ரீஜன்லயே. லைக் யூனோ அவன் ஒரு கிராமத்துல இருந்து வரான் அந்த பையன் நல்லா படிச்சு பண்ணா, கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் அவே எனி கிரெடிட். பட் இன்னைக்கு அவன் வந்து டார்ச் ஹோல்டர் ஃபார் தி என்டையர் வில்லேஜ். எல்லாரும் இவனை பார்த்து they get inspired. ஸோ எங்க அப்ஜெக்டிவே அதுதான். கரெக்ட். ஸோ அது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஐ மீன் லைக் யூனோ வி ஆர் டூயிங் திஸ். எஸ். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், நான் கொஞ்சம் டைக்ரஸ் பண்ணேன், பட் ஸ்டில் வந்து யூனோ லைக் புல் மீ பேக் இன் கேஸ் ஐ டைக்ரஸ் அ லாட். அவேர்னஸ் கிரியேஷன். சார் எல்லாருக்கும் சரின்னா உங்களுக்கு சரிங்கிறது கிடையாது, ஒருத்தரும் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு இட். 10th வரைக்கும் எனக்கு சயின்ஸ் வரலன்னா திடீர்னு எப்படி எனக்கு சயின்ஸ் வரும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இது சினிமா மாதிரி இல்லை. இன்னைக்கு ராத்திரி நான் பல ஏழை, அடுத்த நாள் வந்து பெரிய ஹோட்டல் முதலாளின்ற மாதிரி நடக்க போகிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக ஐ வில் ஹாவ் டு என்டியூர் இட், ஒர்க் ஃபார் இட். ஸோ நான் புதுசாக ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்னா அது பண்ணிக்கலாமே. நம்ம ஊரில் வந்து வருஷம் வருஷம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ படிக்க பிகாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிகாம் ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிறதுக்கும் அவங்க தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகி வர்றதுக்குள்ள வேற ஒரு ட்ரெண்ட் மாறி, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது ஒரு ஜென்வின் ப்ராப்ளம். ஓகே. இன்னைக்கு தி எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் இஸ் வெரி டைனமிக். நான் வருஷம் மாறுறதான்னா ப்ராபப்ளி அது கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவேன். 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரெண்டு விஷயம்தான் பார்க்கணும். நம்ம படிக்கிறது இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இல்லாததை படித்தோம்னா தென் வி ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே நெகட்டிவ்ல ஆரம்பிக்கிறோம். செகண்ட், ஃபியூச்சர் கன்சீவபிள் டைம்க்கு எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திஸ் பிரிங்ஸ் டு அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லிட்ரேட்னா நம்ம ஜென்ரலாக யாரை சொல்லுவோம்? எழுத படிக்க தெரியாதோ. ஸோ நமக்கு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பர்சன் இல்லிட்ரேட்னா அவனுக்கு எழுத படிக்க தெரியாட்டி இல்லிட்ரேட். ஆனால் இன்னைக்கு அந்த கான்டெக்ஸ்டே மாறிடுது. இன்னைக்கு a person is an illiterate if he does not learn, unlearn and relearn ஆயிடுது. தட் இஸ், நான் திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு யார் illiterateனா somebody who does not learn, unlearn and relearn. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 4-5 வருஷத்துக்கு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் மாறுறது, சிச்சுவேஷன் இஸ் டைனமிக்னா நான் இன்னைக்கு படித்தது 4 வருஷம் கழித்து ரெலவெண்ட்டாக இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை அன்லேர்ன் பண்ணிட்டு நான் புதுசாக லேர்ன் பண்ணலன்னா ஐ பிகம் அன் illiterate. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் பாயிண்ட், நான் இப்போ பிகாம் படிக்கும்போது இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா? ஏன்னா ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுங்கிறது இஸ் வெரி அன்சர்டன், நம்மளை யாராலையுமே கரெக்டாக. அண்ட் இன்னைக்கு ஏஐ வந்திருக்கிற ஸ்பீடில் என்ன நடக்க போகிறதுங்கிறதே இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ நான் இன்னைக்கு படிக்கிறது ஒழுங்காக இருக்கா? ஐ டூ தட் பெட்டர் அண்ட் அக்வயர் ஸ்கில்ஸ் தட் ஆர் ரெலவெண்ட் டுடே அண்ட் தென் மூவ் ஃபார்வர்ட்.
இப்போ காமர்ஸ் கெரியர் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, அப்படி அவங்க பையன் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மைண்டில் வர ஆப்ஷன் சிஏ. ஓகே, சிஏ ஆகிட்டா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, சிஏ தவிர காமர்ஸில் எதுவுமே இல்லைன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒரு சில பேருக்கு. லெட் மீ பி ஹானஸ்ட், நானே ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் தான். 3 years ஃபுல்லாக வெறும் பிகாம் மட்டும் படிக்கிறது. யாரை கேட்டாலும் உனக்கு என்ன வேணும்னா they would say I want to be successful in life. No doubt CA still is the most premier program in India as far as the finance field is concerned. ஆனா ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. இனிமேல் ஃபியூச்சர்ல ஏஐ இல்லாம வாழ்க்கையே கிடையாது. இன்டர்நெட் வந்தபோது 2000ல 99 98 அந்த டைம்ல வந்தபோது எல்லாருக்கும் ஒரு ஃபியர். ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வில் கெட் அவுடேட்டட், ரிடண்டன்ட் அண்ட் தென் கான். ஏஐ வந்து வெறும் டிஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது. ஸோ ஃபின்ஸ்பயர் இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணுதா? த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டார்டிங் ஃபின்ஸ்பயர் என்னன்னா, ரெகுலர் பிகாம் ப்ரோக்ராம்க்கும் பிகாம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் 2.0க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? the gap is huge.